ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினை நாம் மையப்படுவதாக இந்த நாளில் உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மிகுந்த சந்தோஷம். நேற்று இரவு எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சங்கீதம் ஒன்று வாசிச்சுட்டு இருந்தேன். 139ஆம் சங்கீதம். அதில் அந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை, ரொம்ப சமாதானத்தை கொடுத்து, அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் இன்றைக்கி காலை வேளையில் உங்களுக்கு சொல்லி ஏசப்பா அவங்கள ப்ளஸ் பண்ணணுன்னு விரும்புகிறார். 139ஆம் சங்கீதத்தினுடைய 3ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனித்து பாருங்களேன். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறார், என் வழிகளெல்லாம் உமக்கு தெரியும் அப்படின்னு ரொம்ப அழகாக தாவீது அது எழுதுகிறார். எனக்கு அந்த ஒரு வேர்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, என்னை சூழ்ந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளை சுற்றிலும் ஆண்டவர் இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமாய் ஆண்டவர் நடத்தி கிட்டத்தட்ட 30 லட்சம் ஜனத்தை ஆண்டவர் வனாந்திரத்தில் நடத்துகிறார். 40 வருஷம் காலமும் அவர்களை வனாந்திரத்தில் நடக்க பண்ணினார் அப்படின்னு பைபிள் இருக்குது. அப்போது பாருங்கள், வனாந்திரம் என்பது எப்படிப்பட்ட ஒரு இடம்னு உங்களுக்கு தெரியும். பகலில் கொஞ்சம் கூட நடக்கவே முடியாத அளவுக்கு அவ்வளோ ஆக்ரோஷமான ஹீட் வேவ்ஸ் கண்டிப்பாக தாங்கவே முடியாது யாராலையும். நார்மலாக நம்ம வனாந்திரத்தில் கொஞ்ச நேரம் இருந்தாலே, நீங்கள் வனாந்திரத்துக்குலாம் ஒருவேளை டெசர்ட் சஃபாரிஸ்லாம் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கொஞ்ச நேரம் கூட நிற்க முடியாத அளவுக்கு ஹீட்டு, தாங்க முடியாத அளவுக்கு சூடு இருக்கும். அதே போல் தான் இரவும் அவ்வளோ குளிர் இருக்கும். 2 விதமான ஒரு சீசன்ஸ் நம்ம அங்கே பார்க்கலாம். ஆனால் அந்த வனாந்திரத்தில் பகலில் மேகஸ்தம்பமாக அவர்களை சூழ்ந்திருந்தார், அவர்களுக்கு முன்பதாக சென்றார். இரவில் அக்கினி ஸ்தம்பகமாக அவர்களுக்கு முன்னாடி சென்றார். which shows அவர்களை சூழ்ந்திருந்தார். இன்னைக்கு கூட பாருங்கள், நம்மளை சுற்றி இருக்கிறார், நம்மளை சூழ்ந்திருக்கிறார். மேபி நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்மளை சுற்றிலும் இருக்கிறார். காரில் போகும்போது, வீட்டில் இருக்கும்போது, எந்த இடத்துல இருந்தாலும் நம்மளை சூழ்ந்திருக்கிறார். கண்ணுக்கு தெரியாத ஒரு வல்லமை, ஒரு பிரசன்னம், ஒரு மேகஸ்தம்பம் நம்மளை பாதுகாத்துட்டு தான் இருக்குது. அதை நினைக்கும் போது ஓட ஜாய் இல்லை, நம்ம தனியாக இல்லை அப்படின்ற ஒரு தைரியம் நமக்குள்ளே வருது. ஒருவேளை இந்த காலவெளியில் இதை பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள், ஐயோ நான் தனிமையாக இருக்கிறேன் போல், எனக்கு யாருமே இல்லை, எல்லாராலும் கைவிடப்பட்டிருக்கிறேன் போல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஹோப் கொடுக்குறாரு. நீ தனிமையாக இல்லை. தாவீது அதை ரொம்ப அழகாக சொல்கிறது பாருங்களேன். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறார், என் வழிகளெல்லாம் அவருக்கு தெரியும். நம்மளை சுற்றிலும் ஒருத்தர் நம்மளை கூடவே இருக்கிறார். நம்ம கண்ணுக்கு மட்டும் தான் தெரியாமல் இருக்கலாம், பட் ஸ்பிரிட் அவர் நம்மளை சுற்றில இருக்கிறார். அவர் நம்மளை சுற்றில இருக்கும்போது எதனா ஆபத்து வருமா, பிரச்சனை வருமா, போராட்டம் வருமா? ஒன்றும் வராது. எப்பேற்பட்ட சூழ்நிலை, எப்பேற்பட்ட ஆபத்துகள், குழப்பம் வந்தாலும் நம்மளை சுற்றில இருக்கிறார். அவர் நம்மளை சுற்றில, அதை முதல்ல நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும். இன்றைக்கி அதை நினச்சி தேங்க் பண்ண போகிறீங்க. ஏசப்பா, என்னை சுற்றிலும் இருக்கிறீங்களேப்பா, நமக்கு நன்றி அப்பா. நிறைய நேரத்தில் மனிதர்கள், நெருக்கமான உறவுகள் கூட நம்மளை விட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்மளை விட்டு போகாத ஒரு நல்ல தகப்பன் நான் பிரசங்கித்து கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்து. ஒருவேளை இந்த காலவெளியில் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் எல்லாம் தலைக்கு மேலே போயிடுச்சு. பிஸ்னஸில், ஆஃபீஸில் எல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி இந்த நேரத்தில் எனக்கு ஹெல்ப் பண்ண யாருமே இல்லையே அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா, there's one good news. நம்மளை சுற்றிலும் ஒருத்தர் இருக்கிறார். ஜஸ்ட் கால் him அப்பா ஃபாதர். நம்மளை சுற்றிலும் ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு கூப்பிடாமல் இருந்தால் தான் பிரச்சனை. கூடவே மாட்டோம். என்ன ஆண்டவரை எனக்கு ஆன்சரே பண்ண மாட்டேங்கன்னா, நீங்கள் கூப்பிடணும் அவரை. ஆமாம், அவர்கிட்ட பேசணும், அப்போ தான் அவர் ரிப்ளை பண்ணுவார். ஜஸ்ட் கால் him and he will answer you. Have a blessed day. May the Lord bless you.